வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 11 இடங்களில் சதம் அடித்த வெயிலால் மக்கள் அவதி. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருப்பதாக தகவல். தமிழக அரசியலில் 2ஆம் இடத்திற்கு தான் போட்டி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. முதல் இடத்தில் எப்பொழுதும் திமுக தான் என்றும் உறுதி. இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில்தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம், நாம தான் ஆளுங்கட்சி. ஏதாவது மமதையில் சொல்ல நினச்சிக்காதீங்க, அகங்காரத்தை சொல்ல நினச்சிக்காதீங்க. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வச்சு நான் சொல்லுவேன். இபிஎஸ் கார் மாறி மாறி போனதை பேரவை குறிப்பில் இருந்து நீக்க கேட்கிற அளவுக்கு அதிமுக அஞ்சி நடுங்கும் கட்சி என்று முதலமைச்சர் விமர்சனம். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து பேரவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது அதனை புறக்கணித்தவர் இபிஎஸ் என்றும் குற்றச்சாட்டு. கார் ஏறி மாறி மாறி போறதை மட்டும் அவை குறிப்பிடுறது நீக்கிடுங்க ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. நானும் உடனே எதிர்த்து சொன்னேன். அது ஆதாரத்தோடு பத்திரிகையில் வந்திருக்கு, தொலைக்காட்சி வெளியிடப்பட்டிருக்கு. அதை வச்சுதான் சொன்னேன் தவிர வேற எந்த ஞாபகத்திலையும் சொல்லலை. கோயில்களில் திருவிழா நடத்த ஒவ்வொரு சாதியினருக்கும் ஒரு நாள் என்று ஒதுக்கீடு செய்யும் நடைமுறையை தவிர்க்க வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு வன்கொடுமை தொடர்பான வழக்குகள் 6% குறைந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சமூக நீதி சமத்துவ சிந்தனைகளை பிரதிபலிக்கும் வகையில் 6907 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் பேச்சு. ஆண்டை விட இந்த ஆண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகள் 6 விழுக்காடு குறைந்துள்ளது. வன்கொடுமைக்கு ஆளாகும் பகுதிகள் 2021 445 இருந்து 2024 368 குறைக்கப்பட்டுள்ளது. இது மதிப்போடும் உரிமையோடும் சுயமரியாதையுடனும் நாம் இருப்பதற்கு பெரியார் அம்பேத்கரை காரணம். சமூக நீதியை நிலைநாட்டும் அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெகிழ்ச்சி. கல்வி, திறன் மேம்பாடு, வீட்டு வசதி, உட்கட்டமைப்பு போன்றவைக்காக தனித்துவமான திட்டங்களை வகுத்தும் செயல்படுத்தியும் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் இபிஎஸ் டெல்லி சென்று வந்த நிலையில் செங்கோட்டையனும் ரகசியமாக டெல்லி பயணம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். செங்கோட்டையனின் டெல்லி பயணம் பற்றி தனக்கு தெரியாது. சேலத்தில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். சரி, எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சித் தலைவி அம்மா. அதனால அவர் கோடிட்டு காட்டுறாங்க. அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமையும். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்றும் செல்லூர் ராஜு திட்டவட்டம். நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் யதார்த்தமாகவும் தற்செயலாகவும் சந்தித்திருப்பார் என்றும் விளக்கம். அதிமுக தலைமையில தான் கூட்டணி அமைன்னு எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. நாங்கள் என்ன சொல்கிறோம்? நாங்களும் சொல்கிறோம். எங்கள் தலைவர், எங்களுடைய அம்மா, எங்கள் புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவங்க அதெல்லாம் பார்த்துக்கிறோம். கூட்டணியை பொறுத்த அளவுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் பார்த்துக்குருவார். அதை பற்றி நீ அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. உரிய நேரத்தில் முறையாக அறிவிக்கப்படும் என்று
உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் குறித்த சி வோட்டர் இந்தியா டுடே சார்பில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு. மு.க. ஸ்டாலினுக்கு 27% வாக்குகளும், தவேக தலைவர் விஜய்க்கு 18%, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 மற்றும் அண்ணாமலைக்கு 9% வாக்குகள் பதிவு. திமுக தவேக இடையேதான் போட்டி என்று விஜய் பேசியது தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே என்று எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி என்ற அங்கீகாரத்தை மக்கள் அளித்துள்ளதாக பேட்டி. அவருடைய கருத்து சொல்றாரு. நாட்டிலே எல்லா கட்சி தலைவர்களும் இந்த கட்சி வளர்வதற்காக தொண்டனை சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்லுவாங்க. இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான். ஏன்னா அடுத்த தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட போட்டியே எடுல, நீங்க பிரதான எதிர்க்கட்சியா இருக்கீங்க. ஆனா அவர் இந்த வார்த்தையை இந்த கேள்வி அவரை தான் கேட்கணும். துரோகத்தின் முழு வடிவமே எடப்பாடி பழனிசாமி தான். கட்சிக்கு துரோகம் இழைத்த ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்க்க மாட்டோம் என்ற இபிஎஸ்ஸின் பேச்சுக்கு டிடிவி தினகரன் பதிலடி. வேட்புமனுவில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தவறான தகவல் தெரிவித்ததாக தொடரப்பட்ட வழக்கு. விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை உடனடியாக வழங்க வலியுறுத்தல். மத்திய அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. நடிகை த்ரிஷாவிற்காகவே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் என்று விஜய் சொல்கிறார். திருவள்ளூர் திமுக எம்எல்ஏ வி.ஜி. ராஜேந்திரன் சர்ச்சை பேச்சு. உங்க அம்மா எங்க இருக்குது, உங்க அப்பா எங்க இருக்கிறார், அவங்க தனியா வேற இல்லைங்க, உங்க கூட இல்ல, எந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுப்ப? திரிசா கிராம சபை கூட்டம் என கூறி பொதுமக்களை போராட்டத்தில் பங்கேற்க செய்ய திமுகவினர் முயற்சிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். திமுகவின் அரசியல் நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்ப போவதில்லை என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தில் 4 ஆண்டுகளாக நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தற்கொலை. 3 முறை தேர்வு எழுதி 4வது முறை முயற்சி செய்து வந்த நிலையில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். நீட் விவகாரத்தில் பச்சை பொய் சொல்லி ஏமாற்றிய திமுகவினருக்கு தொடரும் நீட் மரணங்கள் மனசாட்சியை உறுத்தவில்லையா என்று எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்வி. நீட் அச்சத்தால் சென்னையில் மாணவி உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சம்மட்டி கொண்டு அடித்து ஒரே அடியாக ஒழித்து கட்டும் வேளையில் பாஜக இறங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் சாடல். காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவர் பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தையும் பிடிக்கவில்லை என்றும் விமர்சனம். விழுப்புரம் மேல்பாதி கிராமத்தில் திரௌபதியம்மன் கோவிலை திறந்து வழிபட அனுமதிக்காவிட்டால் ஆலய நுழைவு போராட்டம். தமிழ்நாடு அரசுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை. வேண்டப்பட்ட கார்ப்பரேட்டுகளின் பல லட்சம் கோடியை பாஜக அரசு ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்வதாக முதலமைச்சர் விமர்சனம். ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையா என்று கேள்வி. சென்னையில் ஐபிஎல் போட்டியின் போது கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை செய்த 25 பேர் கைது. 52,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 18 வழக்குகள் பதிவு.
ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் தூக்கு பாலத்தை ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைப்பதன் எதிரொலி. சாலை பாலத்தில் மேடை அமைத்து இறுதிக்கட்ட ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள். மியான்மரில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக உருக்குலைந்த அடுக்குமாடி கட்டடங்கள். உயிரிழப்புகள் 1000-ஐ கடந்த நிலையில் படுகாயமடைந்த ஆயிரக்கணக்கானோர் மருத்துவமனைகளில் அனுமதி. மியான்மர் நாட்டின் யாங்கூன் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள். இந்தியா சார்பில் அனுப்பி வைக்கப்பட்ட 15 டன் பொருட்களை பல்வேறு இடங்களுக்கும் அனுப்பி வைக்கும் பணிகள் தீவிரம். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் மற்றும் மீட்புக் குழுக்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. மியான்மர் மக்களுடன் இந்த கடினமான நேரத்தில் இந்தியா துணை நிற்கும் என்றும் பிரதமர் மோடி உறுதி. மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் நிலநடுக்கம் தொடர்பாக தமிழக அயலக நலத்துறை சார்பில் உதவி எண்கள் அறிவிப்பு. nrtchennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலம் தகவல் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிப்பு. கொடைக்கானலில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பரபரப்பு. முறையாக தண்ணீர் வழங்கவில்லை என்று கூறி ஆட்சியரிடம் மக்கள் வாக்குவாதம். தண்ணி கொண்டு வரதுக்கு அங்க இருந்தா நமக்கு இப்படி கிராமத்துக்கு அதான் நமக்கு குடிநீர் தண்ணி நாங்க கேட்டதுன்னா அள்ளியோட தண்ணி உங்களுக்கு கிடையாதுமா, இந்த தண்ணி தான் நாங்க இந்த அந்த ஊரை தாண்டி இத்தனை ஊரை தாண்டி நெல்லையில் பிரேக் பிடிக்காததால் மின்கம்பம் மீது மோதி விபத்துக்குள்ளான அரசு பேருந்து. தாறுமாறாக ஓடி விபத்தில் சிக்கிய பேருந்தில் இருந்த 10க்கும் மேற்பட்டோர் காயம். நாடாளுமன்றத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெறுவதை மத்திய அரசு விரும்புவதில்லை. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேச தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படுவதாகவும் பிரியங்கா காந்தி விமர்சனம். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் அகில இந்திய இஸ்லாமிய சட்ட அமைப்பு சார்பில் பெண்கள் போராட்டம். மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு முழக்கம். கவுண்டரில் எடுத்த ரயில் டிக்கெட்டை இனி ஆன்லைன் மூலம் ரத்து செய்யலாம். IRCTC வெப்சைட் அல்லது 139 என்ற எண்ணுக்கு அழைத்து டிக்கெட்டுகளை கேன்சல் செய்யலாம் என்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதி. தெலுங்கானாவில் காதலித்த 2 பெண்களையும் ஒரே மேடையில் கரம் பிடித்த இளைஞர். நீண்ட எதிர்ப்புகளுக்கு இடையே கைகூடிய முக்கோண காதலுக்கு பெற்றோர்களும் ஆசி வழங்கிய ருசிகரம்.